இந்த வீடியோல 2022லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான கன்னட திரைப்படமான தனுஜா அப்படிங்கிற இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கோட யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. மேலும் இந்த படத்தோட கதை வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அந்த படத்தோட கதையை எடுத்திருக்கிறாங்க. ஒரு த்ரில்லர் ஜானர். ஸோ படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனுஜா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. நீட் எழுதி எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சரியான மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. இது 2வது அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட்ல வந்து இது கோவிட் டைம் அப்படிங்கிறதுனால இவளுக்கு வந்து அந்த அப்ளை பண்ண அந்த ஹால் டிக்கெட் வரல. சொல்லப்போனா ஹால் டிக்கெட் கடைசி நேரத்துல வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் கேப் இருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இவ எப்படி எக்ஸாம் எழுத போறா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த தனுஜா அப்படிங்கிற பெண் இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக யாரெல்லாம் உதவ போறாங்க, அவங்களோட உதவியின் மூலமா இந்த தனுஜா அப்படிங்கிற பெண் கடைசி நேரத்துல போய் எக்ஸாம் எழுதினாலா, எழுதி வந்து டாக்டர் ஆனாலா, இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு படமா எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கண்டென்ட் ரெண்டுமே வந்து பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. ஸோ ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் புவரா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த பெண் தனுஜா அப்படிங்கிற பெண்ணுக்கு டாக்டர் எதுக்காக ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் வரும். ஸோ அந்த ஃபிளாஷ்பேக் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் ஸோ இந்த கரண்ட் போர்ஷன்ல வந்து அவளுக்கு ஹால் டிக்கெட் ரிஜெக்ட் ஆனது, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து ஹெல்ப் பண்றது, இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சீன் எஃபெக்டிவா இல்ல. படத்துல நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேரக்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த தனுஜா அப்படிங்கிற அந்த பெண் வந்து ஓகேஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலும் தமிழ் டப்பிங்குமே அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான தமிழ் டப்பிங் அண்ட் ப்ராப்பரான டைலாக் டெலிவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பேசினாலுமே அவங்க வந்து இங்கிலீஷ்ல பேசுறது லிப்சிங்கோட மேட்ச் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஓட்டி ஒரு ட்விஸ்ட் வருது. ஸோ அந்த பெண்ணுக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடைச்சாலும் கடைசி நேரத்தில் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அந்த போர்ஷன்லேருந்து ஒரு சில இடங்கள்ல பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது படம் ஒரு பிலோ ஆவரேஜான ட்ராமா தான். முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதே கண்டென்ட் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ தமிழில் வந்து அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். ஸோ அந்த படம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணுவாங்க. பட் இதில் இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த படம் பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்கும். அந்த படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் தான். ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.